கண்கள் உன்னையே தேடும், ரோடெல்லாம் நல்லா இருந்தா போதும். பிளாக் தார் இந்த மாதிரிலாம் பஸ் ரோட்டை நிற்க வச்சாக்கா பிராணி வரலாம் நக்கிக்கிட்டு தான் இருக்கும். யாருப்பா இவரு? அப்பா பாப்பா அடிச்சு தூள் கலப்படா இருப்பார், பறக்கிறாரு. இங்கே தான் காவிரி நீர் வந்து துவக்கம் அடைகிறது. இந்த இடத்த வந்து பார்க்கறதே ஒரு பெருமையான ஒரு விஷயமும் கூட. மேலே போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரேஸ் எப்படிக்குது? தலை காவிரி உற்பத்தி ஆகிற இடம். காவிரி தண்ணியில் குளிச்சு காவிரி தண்ணியில் வாழ்றவன் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். பாருங்க, இதுதான் தலை காவிரி தண்ணி உற்பத்தி ஆகிற ஃபர்ஸ்ட் இடம். இதுதான் வாழ்க்கையில் காவிரி தண்ணி குடிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அந்த இடத்த வந்து பார்க்கணும். மக்களே வந்து பார்த்தீங்கன்னா நேர் பாகமண்டல கிட்ட வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு நேராக மைசூர் தான் வண்டி. சாப்பாடு சாப்பிட்டு மைசூர் கிளம்பிட்டு தான். அதுவும் அந்த ரூட்டு வேற ரூட் செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ரூட்டில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னாங்க. மழை வருது இல்லையா, 4 பேர் விசாரிக்கணும். ரூட் கரெக்டாக இருக்கும் போகலான்னு சொன்னாங்கன்னா அந்த ரூட்டு கிளம்பி போகிறோம். இப்போ வந்து பாகமண்டலா கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துக்கு வந்துட்டுனா கோயில் உள்ள போக போகிறதில்ல, திருப்பி எல்லாம் கட்டுமா இருக்கும் ரெயின் நேரம்லாம். அதனால பாகமண்டலா கோயில் பார்க்க மாட்டோம். அந்த நீர் சேர சங்கமம், அதான் பாகமண்டலா சங்கமம், காவிரி ரிவரோட சங்கமம். இதுதான். அதை ஷூட் பண்ணிக்கிட்டு இங்கேயே ஓட்ட இருக்கணும்னு நினைக்கிறாங்கண்ணா. சாப்பிட்டு அப்படியே கிளம்ப மாட்டல. இதெல்லாம் அதுதான். இந்த தண்ணி இந்த பக்கம் ஒன்று வரும், இந்த பக்கம் ஒன்று வரும். காட்டுறவாங்க என்ன பார்க்கணும். பார்த்தா பள்ளம் பள்ளமும் விட்டு வச்சுக்கிறாங்க. ரொம்ப போராட காணும். இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா காவிரி ரிவர் தெரியுற சங்கமம். இது இந்த பக்கம் வருது பாருங்க, இது காவிரி தண்ணி. இந்த பக்கம் ஒரு மலை மலர்ந்து தண்ணி வரும். ரெண்டும் ஒன்றா சேர்ந்து போகிற இடம் தான் சங்கமம்னுவாங்க. இதை காவிரி சங்கமம் பாகமண்டல இடம் இது. இங்கே இருந்தால் தண்ணி நம்மளுக்கு இந்த குஷால் நகரில் என்னது துபார் எலிஃபண்ட் கேம்ப்னு ஒன்று இருக்கும். ஹெவியாக வாட்டர் போகும், அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கேயும் பார்க்க முடியாது. வேறு இடம் எனக்கு தெரியாது, பார்க்க முடியும் எனக்கு தெரியாது. இந்த மலையிலேருந்து வர தண்ணி மொத்தம் சிறு சிறு நீரோடையாக வந்து மிக்ஸ் ஆகி பெரிய ரிவராக மாறுறது இதுக்கப்புறம் தான். எப்படி நல்லா இருக்குதா? இதுதான் சங்கமம். அந்த பக்கம் வராங்க பாருங்கள். அந்த பக்கம் பாகமண்டலா கோயில் இருக்குது, அவங்க ஈஸ்வரன் கோயில். அதை பார்த்து நெக்ஸ்ட் இந்த பக்கம் வருவாங்க. A few moments later. இது ஒரு புது ரூட்டு. விராஜ்பேட்ன்ற ஒரு ஊர் வழியாக போயிட்டு அப்படியே உன்சூர், பிரியாப்பட்டினா, உன்சூர், மைசூர் போகும். அந்த ரூட்டு செலக்ட் பண்ணியிருக்கிறோம். மழையே வரல, புடையாம். சரி போகட்டும். இந்த வயலில் சீண்டெல்லாம் செம்மையாக இருக்குதுங்க. வா, இங்கே பாருங்க எவ்வளோ தண்ணி போகுது ரிவரில். நிறைய ரிவர். மக்களே மக்களே ரொம்ப தூரம் மழை வந்துட்டே இருக்கிறதுனால லாகே பண்ண முடியலைங்க. கோபுர மாட்டினாலும் அந்த மீடியம் கூட மாட்டினா தான் வாய்ஸ் ஓவர் பண்ண முடியும். A few hours later. மலையிலேருந்து கீழே இறங்கிட்டுங்க. இதுக்கப்புறம் மழை வருமானு தெரியாது, மலை பிரதேசம். பட் அப்படி இப்படியே ட்ராவல் பண்ணி வந்துட்டேன் முன்னாடி. என்ன ரோடுங்க அது, ஒஸ்ட் ரோடு. நானும் வண்டியை ஓட்டிகிட்டே தான் வரோம். ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ரொம்ப கடுப்பேறிச்சு. ரோடு நல்லா இல்லை, ஹில் ஸ்டேஷனாக இருந்தால் எந்த பிரச்சனை இல்லை, ரோடு நல்லா இருக்கணும் மெயின். பா இங்கே பாருங்கள் மக்களை, ஃபுல்லு க்ரீனு, நெல்பயிர் ரோட்லேயே வேறு லெவலில் இருக்குது. இதுக்கப்புறம் சிங்கிள் ரோடு இருந்தாலும் 60-70லேயே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கெல்லாம் நிறைய ரெசார்ட்டெல்லாம் இருக்குது, ரெசார்ட்டு ரூம் ஸ்டே எல்லாம் நிறைய இருக்குது. மைசூர் இங்கே இல்லை, விட்டாங்கலாம் ஊர் பேர். ஸ்ட்ரைட்டு ரோடு இதே மாதிரி இருக்கணும். இவ்வளோ நேரம் ஏதோ ஒன்று வண்டி ஓட்டிட்டு வந்து இப்போ ரோடு பார்க்கும்போது எப்படி இருக்குது தெரியுமா? ஐயோ அப்படியே சும்மா சொய்யன்னு போகலாமான்னு இருக்குது. ட்ராக் ரேஸ் போக முடியல, அந்த மாதிரி இருக்குது. வளைஞ்சு நெறிஞ்சு அது ரோடு வேறு க்ளீனாக இருக்குதா, செமையாக இருக்குது. ஸ்வைன்னு போனோம், அப்படி இருக்குது. தம்பி ஓரம் போ, குறுக்க வரக்கூடாது. ஒரு கோயில் இருக்குதுங்க,
கண்கள் உன்னையே தேடும், ரோடெல்லாம் நல்லா இருந்தா போதும், ஜாலியாக நானும் ரைடு பண்ணுவேன். போன பேசிட்டு வண்டி ஓட்டிட்டு போகிறான். என்ன தப்பு பண்ணுறது? மற்ற ஆர்ன் அடிக்கிறானே, கொஞ்சம் ஒதுங்கலாம், இல்லை கை காட்டலாம், எதனா கீழே அவனுக்கு சென்ஸே இல்லாதுங்க. கேட்டால் லோக்கலு வீரத்தை காட்டுவாங்க. ஓகே இருக்கட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா கோனிக்குப்பான்ற ஒரு ஊருங்க. இதுக்கப்புறம் எல்லாம் பெரிய பெரிய ஊர் தான், இன்னும் சின்ன சின்ன வில்லேஜ். காரை இவனுங்க விட்டுட்டு போகலாம், அதுக்கு பதில் வழியும் விட மாட்டானுங்க, இவனுங்களும் போக மாட்டானுங்க. ஓகே தேங்க்யூ. ஏன் அந்த ஊரில் ரோட்டே வண்டி நிற்க வைக்கிறாங்க? வண்டிகள் எப்படி போகும்? ஏன்னா ஏறும் புசுத்தனமான ஊர். இப்படி ரோட்டில் பார்க் பண்ணிட்டா போகிற வர வழியெல்லாம் எப்படி போகும்? போகிற வர வண்டியெல்லாம் போக தேவையில்லையா? இருக்கிறதே சின்ன ரோடு, இதில் ரோட்டில் வர சென்டர் ட்ராப் பண்ணிடுறாங்க பைக்கை, காருங்களேன். ஓட்டே 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 பஸ்காரண்ணே, ஓட்டினேன் 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 பஸ்ஸுக்காரண்ணே, ஓட்டே ஓட்டேண்ணே ஓட்டுனேன். ஆட்டோக்காரண்ணே கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க, நான் போட்டு ஓட்டோ பண்ணிடுறேன். போங்க நீங்களும் டிரைவும். பஸ்ஸு வருதா? ஓகே. இந்த மாதிரிலாம் பஸ் ரோட்டை நிற்க வச்சாக்கா பிராணி வரலாம், நக்கிக்கிட்டு தான் இருக்கணும். இந்த கேட்குறதுக்கு எவனுக்கும் துப்பு இல்லை, நம்மளும் அதே மாதிரி போயிடணும். பிளாக் தார் லேடி டிரைவிங் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஓரம்போங்க செல்லாக்குட்டி கேர்ள்ஸ், ஓரம்போங்க. போக மாட்டிங்களா? சரி விடுங்க, நானே போய்க்கிறேன் ஒதுங்கி. ஓகே, ஆப்போசிட்டில் எதுவும் வண்டி இல்லை, ஓவர்டேக் பண்ணிக்குவேன் பஸ்ஸுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உன்சூர் மடிக்கேரி ஹைவேங்க. மடிக்கேரிக்கும் போகலாம், விராஜ்பேட்டை போயிட்டு அந்த ரோட்டில் மடிக்கேரி போகலாம். குசார் நகர் போயிட்டோம். இந்த ரோடு தரமாக இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் டைம் எதனா மடிக்கேரி போகிறோன்னா இந்த ரூட்டில் வந்துடணும், நல்லாயிருக்கும். இந்த காரு இவன் ஓவர்டேக் பண்ணுறதை பாருங்கள் எப்படி பண்ணுறான். இவன் எங்கே நிற்க வச்சுருக்கான் பாருங்க காரை. எங்கே நிற்க வைக்கிறீங்க? சென்டர் ரோட்டில் நிற்க வச்சுருக்கானுங்க. வண்டிக்கு போகிறது வரதாங்களா? ஸ்ட்ரைட்டாக பாருங்கள் ஒரே ரோடு. அடடா, ஐயோ ஐயோ எப்பா சாமி, நீ பார்த்து போப்பா, அப்புறம் மற்றதை பேசுவேன். அப்பா சரியாக போச்சு. எவ்வளோ பெரிய அம்சு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. யாருப்பா இவர்? அப்பா பாப்பா அடிச்சு தூள் கலப்பலாக இருப்பார், பறக்கிறாரு. ஓகே, நம்ம தலைவரும் வந்துட்டார், கிளம்புவோம். ஃபுல்லு மரம் பாருங்க, அப்படியே சைலண்ட்டாக அமைதியாக இருக்குது, எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. அப்படியே அங்கே ஒரு சைட்டை போட்டு வீட்டை கட்டி இங்கே செட்டில் ஆகிடணும், அந்த மாதிரி இருக்குது. அதான் ஃபாரஸ்ட் எண்டுன்னு நினைக்கிறேன். ராஜீவ்காந்தி நேஷனல் பார்க்கு கம்ப்ளீட்டா. ஓகே, பாய் 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 ஃபாரஸ்ட். ஓகே, 7 மலைகளை தாண்டி வர மாதிரி அப்படியே சும்மா அப்படி போய் சுற்றி 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 வந்துட்டுங்க. எந்த ரூட்டில் போய் எந்த ரூட்டில் வந்தனே தெரில, அப்படியே போய் சுற்றின்னு வந்துட்டோம் ஒரு ரூட்டாக. வேறு மக்களே ஃபுல்லு எல்லோ மரம். எல்லோ ஷேடில் பூ இருக்கிற மாதிரி தான் சென்டரில் போயின்னு இருக்கிறோம். நியர் உன்சூர் என்ற ஒரு ஊர்கிட்ட போயின்னு இருக்கிற மக்களே. சந்து பூந்தெல்லாம் பைக்கை ஓட்டி மைசூர் சிட்டிக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ முன்னாடி அவுட்டர் ரிங் ரோடு ஒன்று வரும். அந்த ரிங் ரோடு எடுத்துட்டாக்கா அங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டரோ 10 கிலோமீட்டரோ இருக்கும். மைசூர் உள்ளே போக வேண்டிய அவசியமே இல்லை, அப்படியே லெஃப்ட் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். உள்ளே மட்டும் போயிட்டோம்னாக்கா மாட்டிக்கினா ஒருத்தர் காப்பாற்றணும் கருத்தர், அந்த கதையாக நம்மளுது சிட்டிக்குள்ளே. மக்களே, இது வந்து அவுட்டர் ரிங் ரோடு, பெங்களூர் போகிறதுக்கு. இந்த ரோடு ஜாயின் ஆகிட்டாக்கா ஒரு 10 கிலோமீட்ரு 8 கிலோமீட்டர்னு இருக்கும். டைரெக்டாக நான் ஸ்டாப்பாக போய்கிட்டே இருக்கலாம். மக்களே, அவுட்ரு வந்துட்டோம். ஏன்னா டீ காஃபி எதனா சாப்பிட்டு அப்படியே ரிலாக்ஸாக டைம் பாஸ் பண்ணிவிட்டு கிளம்புவோம். ஏன் மக்களே, லாக் எண்டுக்கு வந்தாச்சு. ப்ரோ என்ன பண்ணுறீங்க? இப்படி வாங்க ப்ரோ. அங்கே எங்கே போயிட்டீங்க? இப்படி வாங்க ப்ரோ. எப்படி இருந்துச்சு ப்ரோ லாகு? லாகில் ப்ரோ ட்ரிப்பு சூப்பராக இருந்துச்சு. ட்ரிப்பு சூப்பராக இருந்துச்சா? சரி, ஓகே. திருப்பி அப்போ மீட் பண்ணலாம். திருப்பி நிறைய பிளான்ஸ் இருக்குது, கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். எந்த இடம் ப்ரோ? இதுவா?
இது ஏதோ ஒரு இடம் நினைக்கிறேன். மைசூர் அவுட்டர் ரிங் ரோட்ல இருக்கிறோம். மைசூர் அவுட்டர் ரிங் ரோடு. எப்படி நல்லா 2 நாள் நல்லா ஜாலியாக ட்ரிப் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. இப்போ கடைசியாக வந்து பிரிஞ்சு போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் என்ன மீட் பண்ணுறது, பண்ணுவோம். நம்மளோட நெக்ஸ்ட் மந்த் பிளான் பண்ணலாம். எதனா இல்லை அதுக்கு அடுத்த மாதம் பிளான் பண்ணலாம். கண்டிப்பாக இல்லை நியூ இயருக்கு பிளான் பண்ணலாம். அமௌண்ட் இருந்தால் போதும், ஊராக சுற்றலாம். ஆமாம். எங்கே எல்லா சுச்சுவேஷன்ஸையும் ஹேண்டில் பண்ணி தான் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். எங்கே ப்ரோ உங்களது வீடியோ வியூஸ் போகிறது இல்லை, யாருமே அதிகமாக வியூஸ் போகிறதே இல்லை, என்ன பண்ணுறது? மாறிடுச்சு ப்ரோ, அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண முடியாது. விளாக் வீடியோலாம் கஷ்டம் இல்லையா? கஷ்டம் தான் ரொம்ப. சரி ஏதோ காலை வச்சுட்டோம். காலை வச்சுட்டோம் இல்லை, நமக்கு பிடிச்சிருக்கு, நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணுறோம் அவ்வளோதான். பண்ணுவோம், என்ன பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து நமக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். எப்படின்னா வந்து அதுலேருந்து இன்கம் சோர்ஸ் வந்துச்சுன்னா நம்ம அதை வச்சு பண்ணலாம். பட் ஆனால் நம்ம வந்து சம்பாரிச்சு அதுலேயே வச்சு ரொட்டேஷன் பண்ணி இப்போ நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறோம், அவ்வளோதான். ரெகுலராக பண்ண முடியலனாலும் அப்பப்போ எங்களால் முடிஞ்சதை பண்ணிகிட்டு இருக்கோம். சரி ப்ரோ, கண்டிப்பாக பார்க்கலாம். நைஸ் டு மீட் யூ ப்ரோ. அடுத்த ஒரு ரைடில் மீட் பண்ணுவோம். கண்டிப்பாக. ஓகே, நீங்களே பாய் சொல்லுங்கள். பாய் காய்ஸ், இதோட இந்த விளாக முடிச்சுக்கிறேன். 2 நாள் ஜாலியாக இருந்துச்சு. ட்ரிப்பெல்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்க, நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இது மாதிரி இன்னொரு ட்ரிப் போகிறோன்னு பார்க்கலாம். பாய். நெக்ஸ்ட் ட்ரிப்பு கன்ஃபார்ம்டு. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, பொறுமையாக போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்லேயோ இல்லை மெசேஜாக ரீச் ஆகிட்டேன். நானும் போயிட்டு மீதி வச்சா மெசேஜ் போட்டுறேன். ஓகேவா? ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ. அவ்வளோதான் மக்களே, பிரிஞ்சாச்சு. அவர்கிட்ட ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது 135 கிலோமீட்டர் நான் முன்னாடி போனேன். இப்போ அதே மாதிரி 135 கிலோமீட்டர் பெங்களூருக்கு, எங்கள் வீட்டுக்கு. ஓகே, பார்க்கலாம், போட்டுருவோம். இது போட தான் நமக்கு சேஃப்டி. ரோடும் தெரியாது, மண்ணும் தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். மக்களே, எப்படி இருக்குது ஆஞ்சநேயர் சிலை? நல்லா இருக்குதா? நைட்டு வெளிச்சத்தை சூப்பராக தெரியுது பாருங்க. 3 hours later. நைட்டு 11:30 என்ன ஆகுது. எல்லாம் எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் பாருங்கள், எல்லாமே அவுட்டிங் தான். அவங்க சொந்த ஊருக்கும் ட்ரிப்புக்கும் 2 நாள் லீவ் இருந்தது இல்லையா, எல்லாம் வெள்ளிக்கிழமை சாயங்காலமே கிளம்பிட்டாங்க. எல்லாம் வீட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலைல அரைங்குறமாக எழுந்துச்சு ஓடணும் வேலைக்கு அவங்க. ஓகே மக்களே, சேஃப்டியாக வீடு வந்து சேர்ந்துட்டோம். Thank you for everyone. Thank you guys. Thank you. Okay, bye.